ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. விழிக்கித் துணை திருமென் மலர்பாதங்கள், மைமை குன்றா மொழிக்கித் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கித் துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனிவழிக்கித் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே. எல்லாம் வல்ல உமையொருபாகன் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே நமது நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 30/8/2021 முதல் 5/9/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 30/8/2021 திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி, கிருஷ்ண பகவான் பிறந்த தினம். ஹம்சனை அழிப்பதற்காக 8வது குழந்தையாக பிறந்த தினம். கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் சொல்லுவாள். வீட்டில் கிருஷ்ணருடைய பாதங்கள்லாம் போட்டு கோலம் போட்டு அன்றைக்கி சீடை, அப்பம், வெள்ளச்சேடை, காரச்சேடை, முறுக்கு, பக்ஷணங்கள், வெண்ணெய் இதெல்லாம் வச்சு கிருஷ்ணனை குழந்தையாக பாவித்து ஆற்றுக்கு வர வச்சு பூஜைகள்லாம் பண்ணி குழந்தைகளுக்கு கிருஷ்ணர்கள் வேடமிட்டு இன்னும் பார்த்தோம்னா ஊரில் கிருஷ்ணன் கோயில் இருக்கிற ஊர்லெலாம் சிறப்பாக கொண்டாடுவா. உரியடி இந்த மாதிரிலாம் நிறைய திருவிழாக்கள் நடக்கக்கூடிய தினம். மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபட வேண்டிய தினம். 2/9/2021 வியாழக்கிழமை தேய்பிறை ஏகாதசி. மகாவிஷ்ணு வழிபாடு, ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. 4/9/2021 சனிக்கிழமை என்று பார்த்தோம்னா சனி பிரதோஷம். பிரதோஷம் பல நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். தினப்பிரதோஷம், வாரப்பிரதோஷம், பட்சப்பிரதோஷம், மாசப்பிரதோஷம், வருஷப்பிரதோஷம், மகாப்பிரதோஷம், பிரளய பிரதோஷம்லாம் நிறையா இருக்குது. அப்படி இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது, இந்த பிரதோஷத்திலே முக்கியமானது. அப்போ அந்த சனிக்கிழமை 4ஆம் தேதி வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று அனைவரும் மாலை வேளையிலே சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் 3 ஜென்மாக்களில் பண்ண பாவங்கள் விலகும் என்பது சாஸ்திரம். எனவே நமது கடவுள் அருள் தொலைக்காட்சி நேயர்கள் இந்த சனி பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபட்டு சகல நன்மைகளையும் அடைய வேண்டி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியார், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம், செல் 9865098370, 9865098370. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், தனுசு, மகரம், விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே இந்த நட்சத்திர நேயர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். தொடர்ந்து நாம் இந்த வாரத்தின் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 30/8/2021 முதல் 5/9/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வாக்கின் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகுங்கிறது ஜோதிட நூல் சாஸ்திரம். அதனால் பேச்சை குறைக்க வேண்டும், அதிகமாக பேசக்கூடாது. அதிகமாக பேசுனா வம்பு வழக்கு, சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், நம்ம மேலே அபவாதங்கள், பழி, வீண் சொல் இதுக்கெல்லாம் ஆளாகணும். அதனால் அளவாக அழகாக அளந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரியே குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கரெக்டாக பழகணும். தேவையில்லாத சந்தேகங்கள், விளையாட்டுக்கள்
இதெல்லாம் வச்சுருந்தோம்னா திடீர்னு நல்லா விளையாட்டு பேசிட்டு இருப்போம், திடீர்னு சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். அரசு பதவிக்காக காத்திருந்திருக்கிறவங்க அந்த அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தகப்பனாவடி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தகப்பனாவடி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பித்ருராஜ்ய சொத்து அப்படிங்கிற அடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று அதிகரிக்கும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. கடன்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். வேளாண்மை துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் ஏற்படும். நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நெடுஞ்சாலை பணியாளர்கள், பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொல்லியல் துறை விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், மின்கல பணியாளர்கள், மின்னா அதாவது எலக்ட்ரிக் அந்த மாதிரி இபி சொல்கிறோம்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டு அதில் ஒர்க் பண்ணுறவங்க, ரயில்வே, இராணுவம், காவல் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி பலம் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு. மிகச் சிறப்பான யோகம். தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக் கோளாறு விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். சிறு குறு பயிற்சி நிறுவனங்கள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், கல்லூரிகள் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஐடி கம்பெனி, கணினி, அக்கவுண்டன்ட், ஆடிட்டிங், எழுத்து, வசனம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிஷம் இது சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. வங்கி ஊழியர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். வங்கி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரியே கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆபரண சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, பத்திரப்பதிவு இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்படுது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படும். வம்சவிருத்தி உண்டாகும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வழக்காடு மன்றத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நமக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது உண்டாகும். இறை வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீதிமன்றம், சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, சினிமா, கேளிக்கை, விளையாட்டு இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வருவாய் இந்த வாரத்தில் உண்டாகும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். இணைந்த மனம் விட்டு பேசி இணையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழில், வாகன தொழில், பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் கடை இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும். தோல் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, லெதர் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி எண்ணெய் வியாபாரிகள், பெட்ரோல் பங்கு, இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறும். நிச்சயதார்த்தம் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். பலவிதமான யோகங்கள், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், மின்சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கி மகிழலாம். அதே மாதிரியே இந்த இது மின் வியாபாரிகள், மின் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், சலூன்கள், உடற்பயிற்சி நிலையங்கள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு, அதுவும் நன்மை. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை உண்டாகும். இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். வணிக வரித்துறை, வருமானத்துறை இதில் இருக்கிறவங்க, அதுபோக உணவகங்கள் வைத்து நடத்துகிறவங்க, கேட்ரிங் சர்வீஸ், சிற்றுண்டி அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறாங்க. நிறைய இப்போல்லாம் புதுசாக வருது. அந்த மாதிரி ஆகாரங்கள் சம்பந்தமாக எந்த தொழில் பண்ணாலும் முன்னேற்றத்தை அடையலாம். மளிகை, காய்கறிகள், பழங்கள், புஷ்பங்கள், பால் இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் நன்மை ஏற்படுது. கடகராசின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான்,
எனவே சிவபெருமானை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.